கிருபையின் நேரம். 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கல்வாரியில் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை 46 பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், இந்த மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தராகிய இயேசு தன் ஜீவனை கொடுக்கும் போது பார்த்து கொண்டிருந்தவர்களும் இந்த வார்த்தைகளும் கேட்டவர்களும் ஏராளமான பேர். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு தன் ஜீவனை கொடுக்கும் போது இந்த மரணத்தை மூலமாக அல்லது இந்த மரணத்தோடு கூட அங்கே நின்று கொண்டிருந்த மனிதர்களுடைய காரியங்கள் என்ன என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியாக அறிவிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுக்கும் போது 4 விதமான கூட்டம் அந்த சிலுவையை சுற்றிலும் இருந்தது. நான் சிலுவையை பற்றிய செய்திகள், அநேக செய்திகள் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தினபடினால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை ஆண்டவர் கொடுக்கும் போது அவரை சுற்றிலும் இருந்த 4 விதமான கூட்டங்கள். இந்த 4 விதமான கூட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு செய்தி. முதலாவது கூட்டம் வாசிங்க. ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும் போது அங்கே இருந்த மனிதர்களுடைய காரியங்கள் என்ன, அல்லது ஆண்டவருடைய மரணத்தை பார்த்தோம் இவர்களுடைய கிரிகள், இவர்களுடைய செயல்கள், இவருடைய காரியங்கள் என்ன என்பதை தான் இன்னைக்கு நாம வாசிக்க போறோம். முதல் ஒரு கூட்டம் இருந்தது. அங்க வாசிங்க 23ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அங்க இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்த போது அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்து ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? கல்வாரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கும் போது அந்த மரணத்தை பார்த்து கொண்டு நின்ற ஒரு கூட்டம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இவங்க ஆண்டவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாருமே. நீங்க பார்த்தீங்கன்னா 49ஆம் வசனத்தின் துவக்கத்தில் அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும். ஒருவேளை 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருந்திருக்கலாம், சகை இருந்திருக்கலாம், குருடர்கள், பார்வையடைந்த குருடர்கள் இருந்திருக்கலாம், 5 அப்போ 2 மீனை சாப்பிட்டான்ல 5000 பேர், அதுல ஒரு 1000 பேர் இருந்திருக்கலாம். அவருக்கு யாரெல்லாம் அறிமுகமானார்களோ, யாரெல்லாம் அவரை பார்த்தார்களோ, யாரெல்லாம் அவர் சத்தத்தை கேட்டார்களோ அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். ஆனால் கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது அவர்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்க்கிற கூட்டம். அப்படின்னா என்ன? இயேசு நமக்காக உயிரை கொடுத்தும், கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தும், இயேசு நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தும், இந்த அன்பை அறிந்தும், இயேசு பாடுபட்டிருக்கிறார், உபத்திரவப்பட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தும் இன்னைக்கும் பார்த்து கொண்டே ஒரு கூட்டம் நிக்குது. நான் இப்படிதான் இருப்பேன், அல்லேலூயா, நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் என் சொந்த காரியங்களில் நான் இருப்பேன், நான் இப்படிதான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருந்தேன், இன்னைக்கும் இப்படிதான் இருப்பேன், பார்த்து கொண்டு நிற்கிற கூட்டம். ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு நிற்குது. என்னதான் சத்தியத்தை சொன்னாலும், என்னதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்த்தாலும்,
அவருடைய ஏற்கனவே அவருக்கு அறிமுகமாக இருந்தாலும், அவர் அற்புதங்களை பார்த்திருந்தாலும், ஆண்டவருடைய மரணத்தை பார்த்து, ஆண்டவருடைய அன்பை, கல்வாரி அன்பை பார்த்து மனம் திரும்ப வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. பார்த்து கொண்டு நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கூட்டம் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். கேட்ட ஜபம்னோ, எனக்கு ஆண்டவரை தெரியும்னோ, அறிமுகமானவர்கள், எனக்கு தெரியும்னோ, நான் படிக்காத பைபிளா, நான் பண்ணாத ஜபமா, நான் பண்ணாத ஊழியமா, நாங்கள் இத்தனை வருஷம் கிறிஸ்துவங்க, எங்கள் தாத்தா கிறிஸ்துவங்க, எங்கள் ஆயா கிறிஸ்துவங்க, நாங்கள் இப்படி அப்படின்னு பேசினே தான் இருக்கோம். ஆனால் கல்வாரி அன்பை பார்த்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இன்றைக்கும் பார்த்து கொண்டு நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் பார்த்து கொண்டு நிற்கிற கூட்டமாக அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பார்த்து கொண்டு நிற்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. அங்கே அறிமுகமானவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு முக்கியமான குறிப்பை மாத்திரம் கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ முதல் கூட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும் போது பார்த்து கொண்டு நின்ற கூட்டம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இரண்டாவது கூட்டம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவது கூட்டம் தங்கள் மார்பில் அடித்து கொண்டாங்க, ஆனால் திரும்பி போயிட்டாங்க. இது இரண்டாவது கூட்டம். முதல் கூட்டம் பார்த்து கொண்டு நின்ற கூட்டம். இது ஒன்றும் கிரியை செய்யாது. இதை பார்க்குற கூட்டம் பார்த்துனே தான் இருக்கும். அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, அதை பார்க்கும். அப்பா ஜெபம் பண்ணுறாங்க, அதை பார்க்கும். பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறாங்க, அதை பார்க்கும். பொண்டாட்டி ஜெபம் பண்ணுறாங்க, அதை பார்க்கும். புருஷன் ஜெபம் பண்ணுறாரு, அதை பார்க்கும். ஆனால் அது ஜெபம் பண்ணாது, அவர் பண்ண மாட்டார். பார்த்து கொண்டு நிற்கிற கூட்டம், தன்னை அர்ப்பணிக்காத ஒரு கூட்டம். ரெண்டாவது கூட்டம் மார்பில் அடித்து கொண்டாலும் திரும்பி போகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கல்வாரி அன்பை பார்த்து, சிலுவையை பார்த்து, இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய கல்வாரி அன்பை பார்த்த உடனே மார்பில் அடிச்சுக்கிட்டானா. 40 நாள் மார்பில் அடிச்சுக்கிச்சு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கம்யூனியன் சர்வீஸ்ல மட்டும் மார்பில் அடிச்சுக்கும், மற்ற நாள்லாம் திரும்பி போயிடும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எப்படி 40 நாள் மார்பில் அடிச்சுக்கும். நம்ம எல்லாம் பண்றோம்ல. அல்லேலூயா. நம்ம வீட்டில் கூட மேகி நான்வெஜ் சாப்பிடாம இருக்குது. நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த 40 நாள் மார்பில் அடித்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மார்பில் அடித்து கொள்ளும். நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், அப்படி இப்படி ரொம்ப பயபக்தியாக இருக்கும். அதுவும் குட் ஃப்ரைடே பயபக்தியில் ரொம்ப பீக்குக்கு போயிடும். கஞ்சி தான் குடிப்பேன், ரொம்ப அன்னைக்கு சோகமாக மூஞ்செல்லாம் மன வாடலாம், மூஞ்செல்லாம் ரொம்ப சோகமாக வச்சுன்னு இன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்படி இப்படின்னு ரொம்ப அன்னைக்கு மார்பில் அடிச்சுக்கும். ஆனால் திரும்பி போகும். அல்லேலூயா. சிலர் கம்யூனியன் சர்வீஸ் வரும்போது, ராபோஜன பந்தி, கர்த்தருடைய பந்தி வரும்போது மார்பில் அடிச்சுக்கும். ஐயோ ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்க கடகடான்னு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ரொம்ப வேகமாக தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை பண்ண, அதை பண்ண, இப்படி பண்ண, அப்படி பண்ண, இனிமே பண்ண மாட்டேன், இனிமே ஒப்பு கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லி அன்னைக்கு கல்வாரி அன்பு பார்க்கும். கல்வாரி அன்பை பார்ப்பாங்க, அன்னைக்கு சிலுவை நோக்கி பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் திரும்பி போயிடுவாங்க. இது ஒரு கூட்டம். கல்வாரி அன்பை பற்றி பேசும்போது ஒரு ஞாபகம், ஒரு வீடியோ, ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது, அறையப்படுகிற போது, அந்த வீடியோ போடும்போது, அதை பார்க்கும்போது ஒரு மார்பில் அடித்துக்கொள்ளும் ஒரு அன்பு இருக்கிறது போல, ஆனால் திரும்பி போகும், நிலைத்து நிற்பதில்லை. இரண்டாவது கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்து கொண்டு நிற்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது எமோஷனல் ஆகக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும் ஐயோ கர்த்தர் எனக்காக மரித்தார், எனக்காக இதை பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார்ட்டு திருப்பி பழைய கூடி கதவு திறந்துற மாதிரி பாவத்தில் போய் விழக்கூடாது. மார்பில் அடித்து கொண்டு ஆண்டவருக்காக நிலைத்திருக்கணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்கே ஒரு கூட்டம் நின்றது.
மார்பில் அடித்து கொண்டது, ஆனால் திரும்பி போய்விட்டது. இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கல்வாரி அன்பில் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டு கூட்டத்திலுமே கர்த்தர் பிரியப்படலை. ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு நின்றது, ரெண்டாவது கூட்டம் என்ன பண்ணது? மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். மூணாவது ஒரு கூட்டம் 47 வசனத்தை வாசிங்க. 47 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா சொல்லுவான். சொல்றேன், இந்த மூணு கூட்டமும் செய்யாததை ஒரு கூட்டம் செய்தது. அதை தான் நான் ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. முதல் கூட்டம் பார்த்து கொண்டு நின்றது, ரெண்டாவது கூட்டம் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போய்விட்டது, மூன்றாவது கூட்டம் தேவனை மகிமைப்படுத்தியது. அதோட முடிஞ்சிருச்சு. சிலர் கல்வாரியின் மூலமா அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, அதிசயங்களை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அதுக்கு பிறகு அடுத்த லெவல் கர்த்தருக்காக எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் இந்த 100க்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்தினான். ஓகே. ஆனா அடுத்தது ஏதாச்சும் செய்தானா? இல்ல. அவ்வளவுதான். பார்த்தாரு, சிலுவையில் இயேசு மரிச்சாரு. ஆமாப்பா, உண்மையாவே இவர் நீதிபரர் தான், இவர் ரொம்ப அற்புதமான தேவன் தான், இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், இவர் நல்லவர் தான், வல்லவர் தான், எல்லாம் ஓகே. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு சிலர் கல்வாரியின் மூலமாய் இருக்கிற ஆசீர்வாதங்களை கல்வாரியிலிருந்து பிடுங்கிக் கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கல்வாரியின் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். கல்வாரி ரத்தத்தின் மூலமாய், கல்வாரி சிலுவையின் மூலமாய் சாபத்திலிருந்து வெளியே வந்தோம். கல்வாரி சிலுவையின் மூலமாய் பாவத்திலிருந்து வெளியே வந்தோம். அதற்கு பிறகு என்னையா செய்த கர்த்தருக்காக? அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் கல்வாரியிலிருந்து தான் கிடைக்குது. இன்னைக்கு நாம பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் சிலுவையின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அல்லது நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வச்சோம்? தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, எனக்கு சுகம் தந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, எனக்கு வேலை தந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் தந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, எனக்கு குழந்தை தந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேன், வீடு இல்லாமல் இருந்தேன், வீடு தந்ததுக்காக சோத்திரம். வாகனம் இல்லாமல் இருந்தேன், வாகனம் தந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, வேலை இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், எல்லாம் ஓகே. கல்வாரியிலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம், தேவனை மகிமைப்படுத்தணும். அடுத்தது என்ன செய்தோம்? இந்த மூன்று கூட்டம் பார்த்து கொண்டு நின்ற கூட்டம், மார்பில் அடித்துக் கொண்டு கர்த்தருக்காக பரிதபிச்சது, ஆனா திரும்பி போய்விட்டது. மூன்றாவது கூட்டம் தேவனை மகிமைப்படுத்துறது. அதுக்கு மேல ஒன்றும் என்னால செய்ய முடியாது. பிரேயருக்கு கூப்பிடுறியா? பிரேயருக்கு வருவேன். ஆராதிக்கிறோமா? ஆராதிக்கிறேன். சர்ச்சுக்கு போனோமா? சர்ச்சுக்கு போனேன். கர்த்தர் அற்புதம் செய்தாரு, ஆமா, பெற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். கிறிஸ்துவ வாழ்க்கை இதுதானா? இதோடு நின்று போய்விட்டது. ஆனால் இந்த மூன்று கூட்டமும் செய்யாத ஒரு காரியத்தை நான்காவது ஒரு கூட்டம் செய்தது. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தியாக அறிவிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த மூன்று பேருமே கல்வாரி சிலுவையில் இருக்கிற இயேசுவை பார்த்தாங்க. பார்த்தும் இவர்கள் தங்களுடைய காரியங்களுக்கு மேல ஒன்றும் செய்யலை. ஆனால் நான்காவது ஒரு நபர், நான்காவது ஒரு கூட்டம் இருந்தது. அவர் என்ன செய்தார்? இதுதான் இன்னைக்கு செய்தி. 23ஆம் அதிகாரம் 50, 51, 52, 53. இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைகளுக்கு செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியினால் சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அல்லேலூயா சொல்லுவான். இந்த மூணு கூட்டம் செய்யாததை இந்த கடைசியாக ஒரு மனிதன் செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்த்து கொண்டு நிற்பதற்காக அழைக்கப்படலை.
அல்லது ஏதோ எமோஷனல். கிறிஸ்டியானிட்டி ஒன்றும் எமோஷனல் கிடையாது. ஏதோ ஒன்றும் ஒரு செய்தி கேட்டோன்னே எமோஷனல் ஆகுறது, ஒரு காரியம் சொன்ன உடனே எமோஷனல் ஆகுறது, ஒரு கல்வாரி அன்பை பார்த்தோன்னே எமோஷனல் ஆகி அதுக்கப்புறம் அடங்கி விடுவது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ரெண்டாவது கூட்டம் அப்படி இருந்தது. மூன்றாவது கூட்டம் பெற்றுக்கொள்வாங்க, மகிமைப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். பெற்றுக்கொள்வாங்க, மகிமைப்படுத்துவாங்க. இதிலும் கர்த்தர் இதையும் விரும்பவில்லை. நான்காவது ஒரு கூட்டம் இருந்தது. இவன் கல்வாரியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்ததை பார்த்தான். பார்த்த பிறகு இவனால் சும்மா இருக்க முடியவில்லை. கல்வாரியில இயேசு தனக்காக ஜீவனை கொடுத்ததை, ஆண்டவர் தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி தன்னை அர்ப்பணித்ததை இவன் பார்த்த பிறகு இவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இவன் செய்தது என்ன? இயேசுவின் சரீரத்தை கேட்டான். எனக்கு இந்த இயேசுவின் சரீரம் வேண்டும் என்று சொல்லி தைரியமாய் பிலாத்துவிடத்தில் கேட்டு அவருடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கினான். அப்போ இது எதை காண்பிக்கிறது? இயேசுவின் சரீரத்தை சுமந்த மனிதன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நின்று கொண்டு பார்த்து கல்வாரி அன்பினால கொஞ்சம் எக்ஸைட் ஆகி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அந்த ஒரு எமோஷனலோட அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அதோடு கூட நின்று விடாமல் இயேசுவை சுமக்கிற மனிதனாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே சுமக்கிறவர்களாக மாறணும். அவர் பாரத்தை சுமக்கிறவர்களாக மாறணும். யோசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன். அவர் தன் ஜீவனை கொடுத்தார். மரித்த பிறகு எவ்வளவு வெயிட் இருந்திருக்கும், எத்தனை வெயிட் இருந்தாலும் இந்த ஒரு தனி மனிதன் அங்கே பிலாத்துவிடத்தில் பேசி இயேசுவின் சரீரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த சரீரத்தை அங்கே கல்வாரியிலிருந்து இறக்கி சுமந்து கொண்டான். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கணும். ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கணும். இயேசுவை உள்ளத்தில் சுமக்கணும். கர்த்தர் விட்டுட்டு போன 3 வருஷம் ஊழியம் செய்தார். வேதம் சொல்லுது அவர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. உலக ரட்சகர். உலகம் முழுசுமா சுத்தினாரு. உலக ரட்சகர் உலகம் முழுசுமா சுத்தினாரு. சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல சுத்தினாரு? பெத்லஹேம்ல, கலிலேயாவில், இங்க அங்க ஒரு குறிப்பிட்ட ஊர்ல நாட்டில் மட்டும் தான் சுத்தினாரு. அப்ப மற்ற நாடுகளுக்கு யார் இயேசுவை சுமப்பது? யார் இயேசுவை அறிவிப்பது? அதனால்தான் கர்த்தர் அங்கே தம்முடைய சுவிசேஷத்தையும் தன் பாரத்தையும் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவரை சுமந்து கொண்டு, அவர் பாரத்தை சுமந்து கொண்டு, அவர் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு, அவர் அன்பை சுமந்து மற்றவருக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது அற்புதத்தை பெற்று அடுத்த லெவல் ஒன்றும் போகாம ஒரு சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அடுத்தது என்ன? தேவனுக்காக ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து, தேவனுடைய உள்ளத்தில் இருந்த ஏக்கங்களை சுமந்து கர்த்தருக்காக செயல்படுகிற செயல் வீரனாக மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. செயல் வீரனாக மாறணும். கர்த்தருடைய பாரத்தை சுமக்கணும். கர்த்தர் அன்னைக்கு ஆண்டவர் உலக ரட்சகரா வந்தாரு. இந்த உலகத்துக்கு கர்த்தரை காண்பிக்கணும். வேலை ஸ்தலத்தில் கர்த்தரை காண்பிக்கணும். நீங்க படிக்கிற இடத்துல கர்த்தரை காண்பிக்கணும். நீங்க போகிற இடங்களில் டாக்ஸ் கொடுத்து ஆண்டவரை சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை சுமந்து கொண்டு போகிற மனிதனாக, மனுஷியாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அன்னைக்கு அவர் சுமந்தார். யோசேப்பு சுமந்தார். யாருக்கும் பயப்படல. எல்லாம் பயந்து கூட இருந்த 11 சீசர்களும் பயந்து ஓடிட்டாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், அவன் அப்பவே போயிட்டான். 11 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. அங்க யாருமே, கல்வாரி அண்டையில் நின்ன யோவானு கூட சரீரத்தை கேட்டு வாங்குவதற்கு துணியில. தன் சொந்த சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்டு வாங்க துணியில. ஆனால் இந்த மனிதன் கர்த்தரை சுமக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாதாரண மனிதர்களாய் நாம் இருந்து வாழ்ந்து மரித்து விடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தரை சுமக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். கர்த்தரை சுமந்து கொண்டு போகிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும். போகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் பார்க்கிற மனிதர்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லுங்கள். சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க.
ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, டிப்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. நம்ம காலரை தூக்கி விட்டு நம்மளை அவன் புகழ்ந்துட்டா நம்ம பெருசாக நினச்சின்னு வந்துடக்கூடாது. சொல்லணும், நான் ஆண்டவருடைய பிள்ளைப்பா, கர்த்தரை நேசி, எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு தான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்கோ. ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் கொடுத்து கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தரை வெளிப்படுத்துங்கள். நீங்க எந்த உதவி யாருக்கு செய்தாலும் ஆண்டவர் செய்ய சொன்னார்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர்தான் செய்ய சொன்னார்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த மனிதன் என்ன செய்தான்? 23 அதிகாரம் 53 வசனமோ 53 வசனத்தை வாசிங்க. மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மெல்லிய துப்பட்டியில சுற்றினான். இந்த துப்பட்டி, மெல்லிய இந்த துணி எதை காண்பிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவை காணல அப்படின்னு சொல்லி சீசர்கள், மகதலேனாள் மரியாள், பேதுரு, யோவான் இவங்க போய் கல்லறையில் பார்த்த முதல் காட்சி என்ன? துணி சுற்றி வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் சரீரம் இல்லை. அல்லேலூயா. சரீரம் இல்லை, ஆனால் இந்த மனிதன் அந்த சரீரத்தில் சுற்றி வைத்த துணி இருந்தது. அப்போ இது எதை காண்பிக்கிறது? துணி இருக்குது, சரீரம் இல்லை. இயேசு உயிர் தெழுந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவார். அதுக்கு அடையாளமே அந்த துணி தான். ஒருவேளை அங்கே துணி இல்லை அப்படின்னா மொத்தமாக காணனா யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கப்பா. அல்லேலூயா. யாரோ அவர் சரீரத்தை தூக்கின்னு போயிட்டாங்க. ஆனால் துணி, அவர்கள் சுற்றப்பட்ட துணி இருக்கிறது, சரீரம் இல்லை. இது எதை காண்பிக்கிறதுனா, இந்த மனிதன் அதற்காக மெல்லிய துணியை வாங்கி, பெரிய துணியை வாங்கி சுற்றி வைத்தார். அன்றைக்கு அந்த துணிதான் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை அறிவித்தான். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை இரண்டாவது நாம் அடையாளப்படுத்தி காண்பிக்கணும். அடையாளப்படுத்தி காண்பி. என் தேவன் உயிருள்ள தேவன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ள கர்த்தர். எப்படி அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியும்? வா மூலமா கர்த்தர் வாழ்வார் என்பதை அடையாளப்படுத்தி காண்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம மூலமா இயேசு வாழ்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கணும். ஆமாப்பா, இவர்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், இவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ள கர்த்தர். அவனை போலவே இன்றைக்கு நாமும் எந்த ஒரு கிரியும் சாட்சி இல்லாமல் இருந்தா எல்லா கடவுளோட இயேசு கிறிஸ்துவ ஒன்னாயிடுவாரு. ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் என்பதை நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக தான் காண்பிக்க முடியும். இரண்டாவதாக, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அடையாளப்படுத்தி காண்பித்தான். அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் என்ன செய்தான்? 23 53 துப்பட்டிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அல்லேலூயா. கல்லறை எப்படி ரெடி ஆச்சு? உடனே முன்னாடி வெட்டி வச்சிட்டானா? அல்லேலூயா. அதுவும் எதுலையும்? கண்மலையில். கல்லை வெட்டி, கல்லை கொடாய்ந்து, கல்லை அங்கே வெட்டி கண்மலைக்குள்ள குகையை போல சரி ரெடி பண்ணி அந்த கல்லறையை உண்டாக்கி அதை கல்லு போட்டு மூடுற அளவுக்கு கல்லறை ரெடியா இருக்குது. ஏற்கனவே இருந்த கல்லறையா? இதுவரைக்கும் வேதம் சொல்லுது, ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையில் வைத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 27:60. மத்தேயு சுவிசேஷம் 27:60 என்னவா? அந்த தான் அப்படின்றது ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தன் சொந்த கல்லறை. அல்லேலூயா. தான் வாசிங்க. தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை யாருக்காக வெட்டி வச்சிருக்கிறானா? அவனுக்காக. அல்லேலூயா. ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் நம்மால். இப்போ நம்ம எல்லாம் கல்லறை வாங்கி வச்சிடறாங்க இப்போவே. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கவலை செத்து போய் கூட விடல அவனை. அல்லேலூயா சொல்லுவான்.
அல்லேலூயா. எனக்கு கல்லறை இருக்குமா, எனக்கு கல்லறை கிடைக்குமா, என்ன கவலை பார். பரலோகத்துக்கு போவோமான்ற கவலை இல்லை. எனக்கு கல்லறை இருக்குமா, இப்போவே நீ செத்த பிறகு நீ கல்லறையில் எங்கே வைக்கிறாங்க அதை பற்றி உனக்கு எதுக்கு கவலை. பரலோகத்துக்கு போறியா அதை பாரு. அல்லேலூயா. எனக்கு கல்லறை கிடைக்குமா கிடைக்காதா, அவன் இப்போவே போய் ரிசர்வ் பண்ணு. ஒருத்தர் பெருமையாக சொன்னார், நான் கல்லறை வாங்கி வச்சிட்டேன்ப்பா. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பரலோகத்தில் இடம் வாங்கி வச்சியா, பரலோகத்துக்கு போவியா, கல்லறை வாங்கிட்டோம். செத்த பிறகு எங்கே போச்சா என்ன, கர்த்தர் வரும்போது எங்கே இருந்தாலும் உயிரோடு எழுந்திருக்க தான் போகிறோம். எங்கே புதைச்சாலும் உயிரோட ஆண்டவர் வரும்போது எழுந்திருக்க தான் போகிறோம். இப்போவே கல்லறை பற்றி காலம் வந்துருச்சு. கல்லறை கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா. அல்லேலூயா. கல்லறையை பற்றி கவலையை விடுங்க. அல்லேலூயா சொல்லுவான். இவர் கல்லறையை கட்டி வச்சிருந்தாரு. ஆனால் தனக்காக கட்டி வைத்திருந்த அந்த கல்லறையை கூட கர்த்தருக்காக கொடுத்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான மனிதன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மற்ற கூட்டத்தை போல பார்த்து கொண்டு நிற்கிற கூட்டமாக இவன் இல்லை. மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போகிற கூட்டமாக இவர் இல்லை. ஏதோ அற்புதத்தை பெற்றோம் தேவனை மகிமைப்படுத்தணும் என்று போன கூட்டம் இல்லை. இவன் கர்த்தருக்காக செயல்படுகிற மனிதனாக இருந்தான். இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினான், சுமந்தான். அல்லேலூயா. அடுத்தது உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை காண்பித்தான். அவனை சுற்றி வைத்த துணிதான் அடையாளப்படுத்தி காண்பித்தது. மூன்றாவது, தன் சொந்த கல்லறையை கர்த்தருக்காக கொடுத்தான். அல்லேலூயா. தன் சொந்த இடத்தை கர்த்தருக்காக கொடுத்தான். ஆசையா வெட்டணும் தெரியலப்பா, இப்படி டிசைன் பண்ணு, அப்படி டிசைன் பண்ணு, எனக்கு கல்லறை இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த கல்லறையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தான். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். கொடுக்கிறவர்களாக மாறணும். இன்றைக்கு நாம கர்த்தருக்கு கொடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, கொடுக்காதவர்களை பற்றி சொல்றேன். நீ சேர்த்து வச்சு உங்கள் வாழ்க்கையில் பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. தேவனுக்காக விதைக்கும் போது பல மடங்கு திரும்ப அறுப்போம். அல்லேலூயா. இவ்வளோ கொடுக்கணுமா, அவ்வளோ கொடுக்கணுமா, இவ்வளோ கொடுத்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, காணிக்க கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பாரானா அது கடமை. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கடமை என்ன, தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதம் முழுதும் உழைக்க கர்த்தர் கிருபை செய்தாரு, சம்பாதிக்க கிருபை செய்தாரு. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா யோசனை, இவ்வளோ கொடுக்கணுமா, அவ்வளோ கொடுக்கணுமா, நமக்கே இல்லை. இதை கொடுக்கணும், அங்கே கட்டணும், இங்கே கட்டணும், இந்த லோனை கட்டணும், அங்கே வட்டி கட்டணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணுறது. கர்த்தருக்கு கொடுக்கறதுல மாத்திரம் பல முறை யோசிக்கிறது. நீங்க தேவனுக்காக செயல்படுங்க, கொடுத்து செயல்படணும் தேவனுக்காக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்தில் சேர்த்து வைக்கிறோம், நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைங்க. ஆனால் தேவனுடைய ஊழியம் நடப்பதற்கு, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு காணிக்கை தசம பாகங்களாலே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, நான் எங்கே கொடுக்குறது காணிக்க, எங்கள் சர்ச்சில் போகிற சர்ச்சில் கொடுக்குறதா, இங்கே கொடுக்குறதா, அங்கே கொடுக்குறதா, இப்படி ஏகப்பட்ட டவுட்டு. அல்லேலூயா. நீங்கள் எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அங்கே கொடுத்தா போதும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்காக நீங்கள் கொடுத்தா போதும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால் நாம் எங்கே போஷிக்கப்படுகிறோமோ, எங்கே எதனால் யாரால் வளர்க்கப்படுகிறோமோ, யாரால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மைகளை பெறுகிறோமோ, அங்கே கர்த்தருக்காக காணிக்கைகளை விதைக்க வேண்டும். யாருன்னே தெரியாத ஆள் அவருக்கு நம்ம இங்கேருந்து பணம் அனுப்பி அதை பெருமையாக சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உனக்காக விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, உனக்காக உத்தரவாதம் பண்ணுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, மந்திரங்கத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, பிரயாசப்படுவாங்க. இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாது.
அவர் டிவியில பேசிட்டாரு, அந்த வார்த்தை எனக்கு தொட்டுருச்சு, அதனால அவருக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இங்க முட்டி போட்டு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன், மனுஷனை பார்த்தல்ல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியங்கள் கட்டப்படுவதற்காக விதைக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா சொல்லுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படி விதைக்க ஆரம்பிங்கள். அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்பட ஆரம்பிங்கள். நான் ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு உரிமையோடு சொல்றேன், நீங்க காணிக்க எங்க கொடுத்தாலும் சரி, உங்க பேரை படிக்கணும்னு விரும்பாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்க பேர் படிக்கணும், என் பேரை படிக்கல, என் பேரை சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் விரும்பாதீங்க. அதுக்காக காணிக்கையை கொடுக்காதீங்க. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். பேரை படிச்சுட்டா அந்த இடத்தோட உங்க பலன் முடிஞ்சு போச்சு, பலன் முடிஞ்சு போச்சு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் தாங்குகிறவருடைய பேரை என்னைக்குமே இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க, இந்த ஊழியத்தை தாங்கினாங்க, இந்த ஃபேனை வாங்கி கொடுத்தாங்க, இந்த கீபோர்டை வாங்கி கொடுத்தாங்க சொல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பலனை அனுபவிக்கணும். இப்போ இந்த கீபோர்டு 1.25 லட்சம் ரூபாய் இதை குட்டாண்ணா வாங்கி கொடுத்தாரு, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கான பலன் இங்கே முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எந்த பலனும் கிடையாது, பரலோகத்திலும் பலன் கிடையாது, அதுக்கான ஆசீர்வாதமும் கிடையாது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாம் கை தட்டிங்களா, பரவாயில்லப்பா 1.25 லட்சம் கொடுத்தா அண்ணன் குட்டாண்ண கீபோர்டு வாங்கி கொடுத்துக்கிறாரு, பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா, முடிஞ்சிச்சு அவருக்கு ரிவார்டு. ஹல்லேலூயா சொல்லுவோம். முடிஞ்சிச்சு அவருக்கான பலன். பலன் பரலோகத்திலிருந்து வர வேண்டும், பலன் தேவன் மூலமாய் கிடைக்க வேண்டும். நான் சொன்னா, நான் பேரை சொன்னா நான் கை தட்டுவேன், அதோடு முடிஞ்சிச்சு. கர்த்தர் கை தட்டினா இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிடாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை மெச்சிக்கொண்டால் இதுவரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சோ நாம கர்த்தருக்கு விதைக்கிற விதைகள் மிக முக்கியமானதா இருக்கணும். எங்க விதைக்கிறோன்றது இருக்கணும், எப்படி விதைக்கிறோன்றது இருக்கணும். பேருக்காக புகழுக்காக விதைக்க கூடாது, கொடுக்க கூடாது. தேவ நாமம் மகிமைப்படும்படி கொடுக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ நல்லா கவனிங்க, இந்த மனிதன் மற்றவர்களை போல அல்ல. இவன் மற்றவர்களை போல பார்த்து கொண்டு நிக்கல, மற்றவர்களை போல மார்பில் எடுத்துக்கொண்டு திரும்பி போகல, மற்றவர்களை போல தேவனை மகிமைப்படுத்திட்டு விடல. கர்த்தருடைய சரீரத்தை சுமக்க ஆரம்பித்தான், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை காண்பிக்க ஆரம்பித்தான், தேவனுக்காக தன் சொந்த கலரையை கொடுக்க ஆரம்பித்தான். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஏன் இவனுக்கு மட்டும் இந்த ஆதங்கம்? ஏன் இவன் மட்டும் செயல்பட்டான்? மற்றவெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இவன் ஒரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளல. மற்றவெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பெண் தனக்கு உண்டானவர்களெல்லாம் செலவு பண்ணலாம். எதுக்கு? 12 வருடம் பெரும்பாடு நீங்குவதற்காக எவ்வளவு செலவு பண்ணா, எத்தனை லட்சம் செலவு பண்ணான்னு தெரியல. வேதம் சொல்லுது தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவு செய்தாள். அப்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் கிடைக்காத சுகம் ஃப்ரீயா கொடுத்தார் கர்த்தர். இலவசமாய் கொடுத்தார், இலவசமாய் கொடுத்தார். ஒரு கண்ணு மற்றவங்க டொனேட் பண்ணி ஆபரேஷன் பண்ணி ஒரு கண்ணு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு செலவாகுது? இலவசமா கொடுத்தார் கர்த்தர் கண்ணை. ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக போனா எவ்வளவு செலவாகுது? இலவசமா கொடுத்தார் கர்த்தர் குழந்தை. அன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டான், கிட்னி ஹார்ட் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா, எல்லாத்தையும் மாற்றணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னா எவ்வளோ லட்சங்கள். ஆனால் ஒரே வார்த்தையில் ஆசிரியர் உயிரோடு எழுந்து வாழ உயிரோடு வந்தா எல்லாம் அவ்வளோ லட்சக்கணக்கான பணம் செய்ய வேண்டியதை, மருத்துவர்கள் செய்ய வேண்டியதை கர்த்தருடைய வார்த்தை செய்தது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் செய்யாததை, இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்காக செய்யாததை இந்த மனுஷன் செஞ்சான். இவன் என்ன அற்புதத்தை பெற்றுக்கொண்டான்? ஒன்றும் பெற்றுக்கொள்ளலை. ஆனால் அப்படி இருந்தும் இவன் கர்த்தருக்காக செயல்பட காரணம் என்ன? 2 நிமிஷத்தை சொல்லி முடிக்கிறேன். இவனுடைய காரணம் என்ன? கர்த்தருக்காக செயல்படுவதற்கு காரணம் என்ன? அல்லது யார் கர்த்தரை சுமக்க முடியும், அல்லது யார் கர்த்தருக்காக கொடுக்க முடியும், அல்லது யார் கர்த்தரை அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியும்னா வாசிங்க அதே அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம்.
யாரா இவரு? உத்தமனோ. எல்லாரும் கொடுத்துட முடியாது கர்த்தருக்காக. ஆமென். எல்லாரும் கொடுத்துட முடியாது. யார் கொடுக்க முடியும் கர்த்தருக்காக? உத்தமனோ நீதிமானா கர்த்தரை நேசிக்கிறவன் தான் கர்த்தருக்காக கொடுக்க முடியும். அல்லேலூயா. யார் கர்த்தரை சுமக்க முடியும்? உத்தமனோ நீதிமானம் தான் கர்த்தரை சுமக்க முடியும். யார் கர்த்தரை அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியும்? நீதிமான உத்தமனோ நீதிமான கர்த்தருக்காக வாழ்கிறவன் தான் செயல்பட முடியும். மற்றவெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்தா, அற்புதத்தை பெற்றா, இதை பண்ணா அதை பண்ணா, எமோஷனலா கர்த்தனா அதோட போயிட்டான். ஆனால் கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்கிறவன் தான் கர்த்தருக்காக செயல்பட முடியும். நீங்க கர்த்தருக்காக செயல்படணும்னா உண்மை உத்தமமாய் வாழ கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பதான் செயல்பட முடியும். அல்லேலூயா. அப்பதான் ஊழியம் செய்ய முடியும். அப்பதான் கர்த்தருக்காக வாரி அரைக்க முடியும். அப்பதான் கர்த்தரை உலகத்தில் அடையாளப்படுத்தி காமிக்க முடியும். உண்மையும் கிடையாது, உத்தமமும் கிடையாது, நீதியும் கிடையாது, நியாயமும் கிடையாதுன்னா தேவனை ஒருபோது நாம காண்பிக்க முடியாது. முதல் கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தருக்காக செயல்பட முடியும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது இவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? இவன் ஏன் கர்த்தருக்காக செயல்பட்டான்? அதே அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுக்கு காத்திருந்தாரா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏண்டா அன்னைக்கு எழுத்தின் பிரகாரமா கர்த்தர் வருவார், ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்னு காத்திருந்தா. ஆனா இன்னைக்கு நாம தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாம் கர்த்தருக்காக செயல்பட முடியும். தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அதுக்குள்ள ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், அதுக்குள்ள இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அதுக்குள்ள இத்தனை கூட்டத்தை கர்த்தருக்காக திருப்பணும், தேவனுக்காக ஆயத்தமாகணும், கர்த்தருக்காக ஊழியங்கள் ராஜ்யங்கள் கட்டப்படணும்னு சொல்லி யார் செயல்பட முடியும்னா தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். இன்னைக்கு நமக்கு அந்த வருகையின் எதிர்பார்ப்பு இருக்குதா? யாருன்னா சொன்னாதான் கொஞ்சம் அப்படி எழும்புது இருதயத்தில் வருகை குறித்த பயம். எம்டி ஜகன் மெசேஜ் பார்த்தா தான் பயம் வருது. ஜஸ்டின் பிரபாகரன் மெசேஜ் பார்த்தா தான் பயம் வருது. வருகையை பற்றி யாருன்னா ஒருத்தர் சொல்லும் போது தான் நமக்கு அந்த நினைவே வருது. ஓ, கர்த்தர் வரப்போறாரு, இங்க இதாயிடுச்சாமே, அங்க சவுப்பு கண்ணுக்குட்டி பிறந்துச்சாமே, இங்க இது பண்ணிச்சாமே, அங்க மோடி வந்து இதை எடுத்துன்னு வராமே, அங்க வந்து எலான் மஸ்க் வந்து சிப்பு கொண்டு வந்துட்டாராமே, ஐயோ அப்ப சீக்கிரம் வருகை இருக்குது. யாரோ ஒருத்தர் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா வருகை பற்றி? அல்லேலூயா. நமக்கு அந்த சுய எண்ணம் இருக்கணும், பயம் இருக்கணும். என் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், என் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். எப்பொழுதுமே அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும், அந்த கான்சியஸ் நமக்குள்ள இருக்கணும். என் தேவன் சீக்கிரம் வரப்போகிறார், நான் ஆயத்தமா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடணுன்ற அந்த பயம் நம்மில் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சார், ரெண்டாவது இவன் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தான். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது இவன் செயல்படுவதற்கு காரணம் என்ன? 51ஆம் வசனத்தை அப்படியே வாசிப்போம் மறுபடியும். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் நீ என்ன சொன்னாலும் நான் உன் கூட ஒத்து வர மாட்டேன்ட்டான். அல்லேலூயா. யூதர்களுடைய ஆலோசனை, இயேசுவை சிலுவையில் அறையணும், அவரை இதை பண்ணணும், அவர் அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், என்னென்னவோ பிளான் போட்டாங்க. இவன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான், ஆலோசனைக்காரனா இருக்கிறான். ஆனால் இவன் அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு சம்மதிக்கவில்லை. மூன்றாவது, இந்த உலகத்தோட உலக காரியங்களோட தேவனை அறியாத ஜனங்களுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய ஐக்கியம், அவருடைய நமக்கு அவங்களுடைய காரியங்கள் நமக்கு ஒத்து வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வா மச்சான், ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு கூடுவான். ஒரு ஆவிக்குரியவன் அதை விட்டுட்டு, இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன பொய் சொன்னாலும் அதிலிருந்து தப்பிச்சு வரான் பாரு, அவன் ஆவிக்குரியவன்.
அவனால் தான் கர்த்தருக்காக செயல்பட முடியும். மச்சான் டூர் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ல டூர் இருக்குது, வேலை செய்யற இடத்துல டூர் இருக்குது, இங்க போலாம் அங்க போலாம், உடனே முதல்ல நிக்க கூடாது. அவன் கூப்பிடுவான், அவனுடைய ஆலோசனைக்கும் அவனுடைய ஐக்கியத்திலிருந்தும் அவன் தப்பித்து வந்து நிற்கிறான், அவன் ஆவிக்குரியவன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கேயும் கை தட்டுறது அங்கேயும் கை தட்டுறவன் ஆவிக்குரியவன் அல்ல. அவனால கர்த்தருக்காக செயல்பட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவனை நீங்க உலகத்தோடு ஒத்து போவாதீங்க. அதை சொல்ல வரேன். நண்பர்களோடு ஒத்து போவாதீங்க. நண்பர்கள் வேண்டும், உலக நண்பர்கள் வேண்டும், சிநேகிதர்கள் வேண்டும், அன்பு வேண்டும், ஐக்கியம் வேணும், உறவுகள் வேணும். ஆனால் அந்த ஐக்கியத்தோடு அவர்கள் செயல்படுகிற காரியங்களை நம்முடைய செயல் இருக்கக்கூடாது. எப்படி தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சு வெளியே வந்துடணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அங்க போய் மாட்டிக்கின்னு மூழ்கிக்கின்னு அவன் போய் எல்லாரும் நல்லவனா இருக்க மாட்டான். 10 ஃப்ரெண்ட்ஸுக்குறானா 8 பேர் நல்லவனா இருப்பான், 2 பேர் ஏடாகுடம் பண்றவனா இருப்பான். அங்க அவன் ஏடாகுடம் பண்ணா 10 பேரும் பாதிக்கப்படுவான். உனக்கு தேவையில்லாத வேலை அங்க. யூதர்களுடைய ஐக்கியம் ஆலோசனை அதுக்கு இவன் ஒத்து போல வேறு பிரிந்து வாழ்ந்தான். இன்னைக்கு வேறு பிரிந்து வாழணும். ஆவிக்குரியவர்கள் வேறு பிரிந்து வாழணும். எந்த இடத்திலும் நீ ஆவிக்குரியவன் என்பதை காண்பிக்கணும். உலகம் சொல்லும், வேலை செய்யறவங்க கூட வேலை செய்யறவங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இங்க போலாம் அங்க போலாம், இந்த பார்ட்டி இருக்குது, இந்த டூர் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. நீ அதுக்கு ஒத்துழைக்க கூடாது. எங்க ஒரு ஆவிக்குரியவன் தப்பிக்க வேண்டுமோ, எங்க ஒரு ஆவிக்குரியவன் வெளியே வரணுமோ, எங்க ஒரு ஆவிக்குரியவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகணுமோ அங்க எஸ்கேப் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ போலன்னா தாலி எடுத்து மாப்பிள்ளை கட்டாம, ஐயோ இன்னும் என் ஃப்ரெண்டு வரலையே தாலி கட்ட மாட்டேன் நான் அப்படின்னு அழுதுன்னு உக்காந்துக்க மாட்டான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஊழியத்தில் இருக்கிற ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த இடத்துக்கு போனா அவன் ஜீவியம் கெட்டு போகுமோ, எந்த இடத்துக்கு போனா அவன் பேச்சு கெட்டு போகுமோ, எந்த இடத்துக்கு போனா அவன் பார்வை கெட்டு போகுமோ, எந்த இடத்துக்கு போனா உங்களுடைய ஜீவியம் கெட்டு ரட்சிப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருமோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போகக்கூடாது. போயிட்டு ஐயோ விழுந்துட்டுனே, ஐயோ நான் விழுந்துட்டுனே, ஐயோ நான் பார்த்துட்டுனே, ஐயோ நான் பேசிட்டுனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, கர்த்தாவே நான் மன்னிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து புலம்பின்னு இருக்கக்கூடாது. தப்பிக்கக்கூடிய வழியில் தப்பிக்க வழி இருக்கும்போது தப்பிச்சுக்கணும். ஒரு ஆவிக்குரிய எங்க நிற்கணுமோ அங்கே நிற்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த யோசேப்பு என்கிற இந்த மனிதன் தான் வேறு பிரிந்து வாழ்ந்தான். யூதர்களுடைய ஆலோசனைக்கும் அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்து போல இவன் வேறு பிரிந்து வாழ்ந்தான். அதனால் தான் கர்த்தருக்காக செயல்பட முடிந்தது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சிலருக்கெல்லாம் புரியல. யூடியூப்ல இதே செய்தி இருக்கும், மறுபடியும் ஒரு முறை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.